கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாள் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி செபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒரு கூட்ட ஜனமாக ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் தெரிந்தெடுத்த உம்முடைய பிள்ளைகள் அப்பா. இந்த வேளையிலும் தேவ சமூகத்தை நோக்கி இந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எஜமானனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 6 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து இந்த புதிய மாதமாகிய இந்த ஜூலை மாதத்தை நீங்கள் காண கொடுத்து உங்களுடைய தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி இயேசப்பா உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசையாக துணை நின்று எங்களை ஆற்றி தேற்றி 6 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்து ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு பாதுகாத்து நடத்தி வந்த தேவனை ஸ்தோத்தரித்து இந்த புதிய மாதமாகிய வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த ஜூலை மாதம் முழுவதும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு என்ன சொல்லுகிறது? நீர் எங்களிடத்தில் என்ன பிரியப்படுகிறீர்? உம்முடைய காரியம் என்னதென்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற எங்கள் பரமபிதாவே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக எப்பொழுதும் இருக்கும் பொழுது கர்த்தர் அதற்குண்டான பலனை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற பரமபிதாவே, அப்படி போல தகப்பனே, இந்த மாதத்திலும் ஏசப்பா நீர் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்? நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமே. எங்களுடைய காரியங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய போக்கையும் வரத்தையும் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறீர் எஜமானனே. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை காண்கிற தேவனாகிய கர்த்தர் நீங்க வெளிப்படுவீராக தகப்பனே. தாசனை மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க அப்பா. இந்த மாதத்திற்கென்று நீங்கள் கொடுக்கிற வார்த்தை ஆண்டவரே அப்பா, நாங்கள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எங்களோடு கூட நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை தாசன் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தி பேசும் பொழுது எங்கள் இருதயம் மகிழுமே. கர்த்தர் எனக்கு இந்த ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். நான் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது, அந்த குறையை நான் நிவர்த்தி செய்யும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கென்று தேவதாசன் மூலமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை கேட்டு ஆண்டவர் அதின்படி நடந்து அதற்குண்டான ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. யோபுவை தேவனாகிய கர்த்தர் நீங்க அப்பா சோதித்த பொழுது அந்த உத்தமத்திலே அவன் உறுதியாக நின்று அதற்குண்டான பலனாகிய ஆசீர்வாதமாகிய அந்த இரண்டத்தனையான நன்மையை எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையின்படியாக நாங்கள் எங்கள் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரே நீங்க தாசனை மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்தருள படணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை நிறைவிலே நாங்கள் ஒவ்வொருடைய இருதயம் மகிழ்ந்து தேவன் என்னோடு கூட பேசினார், இந்த வார்த்தையினாலே எனக்கு மிகுந்த ஆலோசனை உண்டாயிற்றே என்று சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீங்க திறந்து கொடுங்க ஆண்டவரே. அந்த உண்மையின் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே 30, 60, 100 நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் பலன் கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம் இயேசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆரம்ப ஜெபத்தில் இருந்து பாடல் வேளையிலும் தேவ சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து உம்மை துதித்து பாடி உம்முடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணும்படியாக துதியின் வேளையிலும் தேவனாய் கர்த்தர் நீங்க எங்களை அப்பா பயன்படுத்துவீராக தகப்பனே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய மகிமை
தேவனுடைய பிரசன்னம் இருப்பதாக, தேவனுடைய ஆளுகை இருப்பதாக, தேவ ஆலோசனை இருப்பதாக. கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படுதலின் இருதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. கண்ணீரின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் முற்றிலுமாய் மாறணும் ஆண்டவரே. அவர்கள் நன்மையானதை காணணும் அப்பா. அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுவீராக தகப்பனே. எல்லாவற்றையும் சமூகத்திலே கொடுத்து ஏசப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உமக்கு கனமும் துதியும் மகிமையும் வல்லமையும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்திலே இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரீஸ் ஊழியங்கள் சார்பாக வரவேற்கின்றோம். கடந்த நாட்களில் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணை இமை காப்பது போல காத்திருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஒரு அழகான வசனம் இருக்கிறது. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆவியோடு கருத்தோடு பாடும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை ஆராதித்து தேவன் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து சேர்ந்து பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு உயிரினும் மேலானது. அந்த அன்பிற்கு நாம் நன்றி கடனாக என்ன செலுத்தப் போகிறோம்? ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். ஆண்டவர் தந்த உயிர் இருக்கும் வரை அவர் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை துதிப்போம், சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நம்முடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மனிதர்களை போற்றி காரியத்தை சாதித்திருக்கிறோம். ஆனால் நாசியிலே சுவாசத்தை ஊதி உங்களையும் மண்ணையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். உயிருள்ள நாளெல்லாம் துதித்துக் கொண்டே இருப்போம். தேவனே நீர் என் தேவன்,
ஆர்வமுடன் தேவனே நீரென் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன் மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்கின்றேன் மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்கின்றேன் வல்லமை காண்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆண்டவரை துணையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வழக்கரம் நம்மை தாங்கும். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பொழுது கண்ணீர் மாறும், கவலைகள் மாறும், வேதனைகள் மாறும். சந்தோஷமாய் இந்த பாடலை இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை துதித்து சேர்த்து பாடுவோமே. நீர்தானே என் துணையானி உன் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானி உன் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். அழகாய் பாடினோம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். அடுத்ததாக ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். உயர்த்துகிற ஆண்டவர், சாவாமை தரித்து கொண்ட ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கண்ணீரை துடைக்கிற தேவன், நடத்துகிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன். உயர்த்துவார் உயர்த்துவார், இயேசு உன்னை உயர்த்துவார். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். இந்த மாலை வேளையிலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிப்போம். உயர்த்துவார் உயர்த்துவார், இயேசு உன்னை உயர்த்துவார். உயர்த்துவார் உயர்த்துவார், இயேசு உன்னை உயர்த்துவார். உன்னை என்றும் காண்பவர், உன் கண்ணீர் என்றும் துடைப்பவர். உன்னை என்றும் காண்பவர், உன் கண்ணீர் என்றும் துடைப்பவர். உன்னை என்றும் நடத்துவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சங்கீதத்திலே கூறப்பட்ட பிரகாரம் சிங்கத்தின் மேலே நடப்பேன், சீரும் சர்ப்பத்தை மிதிப்பேன். ஏனென்றால் பலனாகிய தேவன் என கரனாய் கோட்டையாயிருக்கிறார். ஆகவே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் உங்களையும் மனைவி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாருங்கள். உன்னத மாணவர் மறைவிலே
வாழ்கிறேன். உன்னத மாணவர் மறைவிலே வாழ்கிறேன். சிங்கத்தின் மேலே நடப்பேன், சீரும் சர்ப்பத்தை மிதிப்பேன். சிங்கத்தின் மேலே நடப்பேன், சீரும் சர்ப்பத்தை மிதிப்பேன். பலனான தேவன் உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ஓ, சாத்தானை தன்னுடைய கால்களின் கீழே நசுக்குகிற ஆண்டவர். ஆகவே சாத்தானை மிதித்து வெற்றி சிறந்த ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் செய்கிற செயல்களிலிருந்து விடுதலை பெற ஆண்டவருடைய பாதத்திலே அமரும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை தருகிறார். சேர்ந்து 2ஆம் சரணத்தை பாடுவோம். மிதித்திடுவோம், மிதித்திடுவோம், சர்ப்பங்களை தேள்களை மிதித்திடுவோம். மிதித்திடுவோம், மிதித்திடுவோம், சர்ப்பங்களை தேள்களை மிதித்திடுவோம். சமாதான தேவன் சீக்கிரம் சாத்தானம் கால்கள் கீழே ஓ நசுக்குவார், நசுக்குவார், நசுக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ஓ, கடைசி சரணத்தை உற்சாகமாய் பாடுவோம். உயர்த்திடுவோம், உயர்த்திடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். வானிலும் பூவிலும் உயர்ந்தவர், சர்வ வல்லமை உடையவர், பரிசுத்த தேவன் இவரே. தன்னுடைய சொந்த விருப்பங்களுக்காக பக்த கோடிகளாய் புறப்பட்டு சென்று தெய்வங்களை தரிசிக்கிற நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை தேடி வந்த ஆண்டவர், உங்களை மண்ணை உயர்த்துகிற ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து பாடுவோம். உயர்த்திடுவோம், உயர்த்திடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். உயர்த்திடுவோம், உயர்த்திடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். வானிலும் பூவிலும் உயர்ந்தவர், சர்வ வல்லமை உடையவர். வானிலும் பூவிலும் உயர்ந்தவர், சர்வ வல்லமை உடையவர், பரிசுத்த தேவன் இவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ஓ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ஓ, வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 2ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 10 முடிய. யோபு 2, 1 முதல் 10 முடிய. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது, சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய
அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக்கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை துதித்து பாடினோம். சிறிது நேரம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். பாவத்திலிருந்து நம்மை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த நம்மை தயவால் தூக்கிய ஆண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகவே அவருக்கு நம்முடைய இதய கதவுகளை திறந்து தர வேண்டும். அனைவருக்கும் தெரிந்த பாடல், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. கலக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து தூக்குகிறார். கலங்க வேண்டாம் என்று வாக்குரைக்கிறார். ஜெபசந்தியோடு ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து பாடுவோம். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கிறார். உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உங்கள் வேதனைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வேளையிலே, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டுமே சுவாமி, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நீர் தருகின்ற பலன் எனக்கு வேண்டுமே என்று சொல்லி பெருமையாய் அர்ப்பணித்து பாடுவோம். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை, தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தையவால் தூக்கியவர், தந்தையவால் தூக்கியவர்,
உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வமே, மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கப் போகிற நாம் நம்முடைய முழங்கால்களை மடக்கி ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது வல்லமையுள்ள வாக்கு மாறாத ஆண்டவர் வல்லமையாய் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆராதனை நாயகனே, ஆராதனை வேந்தனே, உங்களுடைய பாதத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பாடுவோம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சேர்ந்து ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உன் வாயை திற நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னீரே சுவாமி. கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே, வாக்கு மாறாதவரே, வல்லமையுள்ளவரே, கண்ணை இமை காப்பது போல எங்களை காப்பவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை பாடும்படியான கிருபையை தந்தீங்களே ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை நாயகனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் வேதனைகளை அறிந்திருப்பவர் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுவாமி அவர்கள் வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தால் ஆண்டவரே, கண்ணீரோடு கவலையோடு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு இருந்தால் ஆண்டவரே, நீர் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றுங்க சாமி. ஆண்டவரே, வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. தேவரீர் உம்மை தேடுவதனாலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. நன்மை செய்கிற ஆண்டவர் ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிற ஆண்டவர். இந்த நல்ல நாளின் மாலை வேளையிலே உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்படுகிற நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறோம், அது அடியாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. மீதியான நேரம் முழுதும் தேவனுடைய பொற்பாதத்திலே தாங்கி தருகிறோம். இந்த 1ஆம் தேதி மாலையிலே நாங்கள் ஆசீர்வாதமாய் இந்த செய்திகள் மூலமாக பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. மீதியான நேரத்தை தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். நாம் இந்த ஜூலை மாதத்திலும் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த வேளையிலும் நம் தேவனாகிய கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டும்படிக்கு நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகின்றார். வேதவசனத்தை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினம் தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினம் தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஏசப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. இந்த நாளிலும் வேத வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இந்த மாதத்தின் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஏசப்பா, அந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக. இந்த நாளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் எங்களிடத்தில் என்ன காரியத்தை எதிர்பார்க்கின்றீர் என்பதை நீர் வேத வசனத்தின் மூலம் எங்களுக்கு நீர் உணர்த்துவீராக. நாங்கள் அந்த காரியத்தில் உணர்வடைந்து அதன்படி நடக்க ஆண்டவர் அருள் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் யோபுவை குறித்து கொடுத்த சாட்சியை நாம் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். யோபு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் யோபுவை குறித்து கொடுத்த சாட்சி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காரியத்தை இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். ஒரு மனுஷனை குறித்து தெய்வம் கொடுத்த சாட்சி இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோபு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி,
நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆண்டவராகிய கர்த்தர் யோபுவை குறித்து கொடுத்த சாட்சி இதில் மிகவும் நேர்த்தியாக தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கின்றார். அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த சாட்சி இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாளிலும் உத்தமத்திலே உறுதியாய் நில்லுங்கள் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உத்தமத்திலே உறுதியாக நில்லுங்கள் என்கின்ற அந்த வார்த்தையை இந்த நாள் தேவனுடைய செய்தியின் தலைப்பாக உங்களோடு கூட வைத்து இந்த நாள் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோபுவை குறித்து ஆண்டவர் கொடுத்த சாட்சி, அவன் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த சாட்சி இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உத்தமத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்த்திருக்கின்றார். அப்படியே யோபு தன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றான். உத்தமத்தில் உறுதியாக நிற்பது, இந்த உத்தமம் என்கின்ற காரியத்தில், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். யோபு கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்திருந்தான். அப்படி அறிந்திருந்த அந்த யோபு அந்த காரியத்தில் உறுதியாக நின்றிருக்கின்றான். என கருமையானவர்களே, உத்தமத்திலே தேவனுக்கு பிடித்தமான காரியத்தில் நாம் உறுதியாக நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அப்படி ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவன் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான காரியங்களில் உத்தமமாக நிற்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த உத்தமத்துக்கென்று தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய கர்த்தர் வைத்திருக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களின்படி நடப்பதற்கென்று ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். நாம் நம்முடைய பிரியத்தின்படி நடக்கின்றோமா? கர்த்தருடைய பிரியத்தின்படி நடக்கின்றோமா? என கருமையானவர்களை வேதம் சொல்லுகின்றது, உத்தமத்தில் உறுதியாக நிற்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, உறுதியாக நிற்கக்கூடிய நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகின்றது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். என கருமையானவர்களே, வேதம் சொல்லுகின்றது, ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அந்த உறுதியாக இருக்கக்கூடிய காரியத்திலிருந்து விலகி விடாதிருங்கள். அந்த காரியத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் யோபுவை குறித்து கொடுத்த சாட்சி அதுதான். உத்தமத்தில் உறுதியாக நின்றவன் எந்த இடத்திலும் அவன் தன் உத்தமத்தை விட்டு விலகவில்லை. என கருமையானவர்களே, வேதம் சொல்லுகின்றது, இந்த அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி
விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, இந்த நாளில் இந்த யோபுவினுடைய சரித்திரத்தை நாம் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குணாதிசயங்களை குறித்து ஆண்டவர் கொடுத்த சாட்சி உத்தமத்திலே உறுதியாக நிற்க வேண்டும் என்று அவன் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். உத்தமமாக நடப்பதில், தேவனுக்கு பிரியமானபடி நடப்பதிலே உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி தீர்மானம் எடுத்திருக்கின்றோமா? கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை அறிந்து அந்த காரியத்தில் நான் உறுதியாக நிற்பேன், அந்த நேரத்தில் உறுதியாக நிற்பேன் என்று தீர்மானம் எடுத்து கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த உத்தமத்துக்கென்று உள்ள ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். அதனால தான் யோபுவினுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அவன் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறான் என்று தேவன் சாட்சி கொடுத்தபடியினால தான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த உத்தமத்துக்கென்று உள்ள ஆசீர்வாதமாகிய இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பார்க்க முடிந்தது. என கருமையானவர்களே, யோபுவை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமல்ல, யோபுவினுடைய மனைவியும் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோபு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ என்று கேட்கக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ? என கருமையானவர்களே, யோபுவினுடைய வாழ்க்கையை நம்ம சற்று தியானித்து பார்த்தோம் என்றால், இந்த யோபுவை தேவனாகிய கர்த்தர் அவன் மீது மிகவும் பிரியம் வைத்தபடியினால், அவன் கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. வாசித்து பாருங்கள். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், சாத்தான் ஆண்டவரிடத்தில் இவ்வாறாக சொல்லுகின்றான். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். யோபுவினுடைய கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. எல்லா காரியத்திலும் நிறைவாக இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்திருந்தார். அப்பொழுது தான் பிசாசானவன் வந்து ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்கின்றான். இந்த காரியத்தை எல்லாவற்றையும் நீர் கொடுத்திருக்கிறீர், அதனால தான் அவன் உம்மை சேவிக்கின்றான் என்பது போல பேசக்கூடிய அந்த நேரத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய காரியத்தை, யோபுவை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அந்த ஆஸ்தியை நான் எடுத்து போடும்படிக்கு எனக்கு அனுமதி கொடும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில், என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தில் பிசாசானவனுக்கு அனுமதி கொடுக்கிறார் என்றால் ஒரு காரியத்தை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் பிசாசானவனுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுதே தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பிசாசானவனை எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்து விடுவார் என்பதை அநேகர் அறிந்து கொள்வதில்லை. என கருமையானவர்களை, எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பிசாசானவனுக்கு மனுஷன் மீது இந்த காரியத்தை நீ செய்வதற்கு நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று அதிகாரம் கொடுப்பார் என்றால், அல்லது தேவனாகிய கர்த்தர் இப்படி யோபுவினுடைய வாழ்க்கையில் நடப்பது போல சில காரியத்தை செய்வதற்கு அனுமதி கொடுப்பார் என்றால், அந்த சாத்தானுடைய கிரியைகள் வெளிப்படக்கூடிய நேரத்தில் அந்த கிரியை எதிர்த்து நிற்பதற்கான கிருபையும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்து விடுவார். என கருமையானவர்களை, யோபுவினுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ வேதனைகள் வரத் தொடங்கின. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யோபுவினுடைய வாழ்வில் அடுத்தது தொடர்ச்சியாக சில இழப்புகளை சந்திக்க நேரிடுகின்றது. பெரிய பெரிய இழப்புகளை அவன் சந்திக்கின்றான்.
முதலாவது அவனுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அழித்து போடும்படிக்கு பிசாசானவன் வந்து எல்லாவற்றையும் அழித்து போடக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். அடுத்தபடியாக அவனுக்கு இருந்த 10 பிள்ளைகளும் மரித்து போகக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அடுத்தபடியாக அவனுடைய சரீரத்தில், யோபுவினுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் குன்றி போனவனாக, அவன் வியாதிப்பட்டவனாக இப்பொழுது இருக்கின்றான். என கருமையானவர்களை, எல்லாம் நிறைவாக இருந்த அந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் இப்பொழுது தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் வேதனைகளின் கண்ணீரின் வழியாக இழப்புகளையும் வேதனைகளையும் சந்தித்து அவன் கடந்து போக நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, யோபு அந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியமெல்லாம் நடக்கின்றதே என்பதை அவன் யோசித்திருந்தாலும், அவனை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த சாட்சி என்னவென்றால், எவ்வளவோ இழப்புகளை சந்தித்தவனாக இருந்தாலும் இந்த யோபுவை பொறுத்த மட்டில் ஆண்டவர் கொடுத்த சாட்சிகளில் ஒன்று என்னவென்றால், எனக்கு அருமையானவர்களே, உத்தமத்தில் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். சில வேளைகளில் சில இழப்புகள் ஏற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில வேதனையான காரியங்கள் நடக்கும் பொழுது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கின்றது, நான் ஆண்டவரை உத்தமமாக நான் பின்பற்றினே ஏன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒன்று மாத்திரம், ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்காமல் எந்த ஒரு காரியமும் நடப்பது கிடையாது. ஆண்டவர் அப்படி அனுமதிக்கிறார் என்றால், தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால், அந்த காரியத்தின் முடிவிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மகத்தான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் வைத்திருப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் பிசாசானவனுக்கு அனுமதி கொடுத்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி நடத்துகின்றார் என்பதை பாருங்கள். எல்லாவற்றையும் அவன் இழந்து போகக்கூடிய நேரத்திலும் வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? யோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். தன் உத்தமத்தில் உறுதியாக நின்று கொண்டிருந்தான் என்பதை வேதத்தில் நம்ம பார்க்கின்றோமே. அந்த காரியத்தில் அவன் தேவனுக்கு பிரியமான காரியத்தில் அவன் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும் அவனுக்கு தேவனுக்கு பிரியமான ஒன்றை அவன் செய்தான், அதில் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். அது என்ன? யோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எனக்கு அருமையானவர்களை, இவ்வளவு காரியம் நடந்திருந்தும் தேவனை பற்றி அவன் குறை சொல்லவில்லை என்று வேத வசனம் சொல்லுகின்றது. ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து அவன் ஒரு குறையும் சொல்லாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவதில் உத்தமமாக நடந்து கொண்டிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்கின்றோம்? இந்த யோபினுடைய சரித்திரத்தை நம்ம வாசித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாகிய சீமோன் பேதுருவை நம்ம பார்த்தோம் என்றால், எனக்கு அருமையானவர்களே, நெருக்கப்படுகிற நேரத்தில் அவன் இயேசு கிறிஸ்துவை சபித்தான் என்று போடப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் யோபு இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாகிய பேதுருவை போல சபிக்கவில்லை, குறை சொல்லவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரை குறை சொல்லாத அந்த காரியத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் அதை உத்தமமாக பார்த்தார். இவனுக்கு இவ்வளவு காரியம் இருந்தும், இந்த காரியத்தை எல்லாவற்றையும் நான் அனுமதித்திருந்தும், பிசாசானவன் அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு நான் அனுமதித்திருந்தும், இந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இழப்புகளை சந்தித்தவன் என்னை குறை சொல்லவில்லை என்று தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றதே. ஆண்டவராகிய கர்த்தரை குறை சொல்லாத ஒரு குணம். என கருமையானவர்களே, அந்த காரியத்தில் அவனை பொறுத்த மட்டில் உத்தமமாக நின்று கொண்டிருந்தான். அவனுடைய மனைவி வந்து அவனிடத்தில் இன்னும் உத்தமமாக நிற்கின்றீரா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலும், என கருமையானவர்களே, அவன் தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகவே இல்லை. அவன் அந்த
காரியத்தில் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். ஆண்டவராகிய கர்த்தரை குறை சொல்லவில்லை. தேவன் என் வாழ்க்கையில ஏன் இப்படி அனுமதித்தார் என்று சொல்லி தேவனை விட்டு விலகவும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். உத்தமத்திலே உறுதியாக நிற்பது என்பது அநேக வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே நாம் என்ன சொல்லுகின்றோம்? நான் கர்த்தரை தேடினேன், ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமானபடி நான் நடந்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி அனுமதித்தார் என்று சொல்லி அதன் பின்பதாக தேவனாகிய கர்த்தரை விட்டு நம்ம விலகத் தொடங்குகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை விட்டு விலகி விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். யோபு தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகவில்லை, அவரை குறை சொல்லவும் இல்லை. தேவனாகிய கர்த்தரை அவன் பிடித்து கொண்டிருந்ததை வேதத்தில் நம்ம பார்க்க முடிகின்றது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியமான காரியம் உத்தமம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில உத்தமத்தில் உறுதியாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட இந்த நாள் நான் பேச விரும்புகின்றேன். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ரோமர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரோமர் 12:14 வாசிக்கலாம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். வேதம் சொல்லுகின்றது ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சபிக்க கூடாது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை சபித்தான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரை சபித்தான் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? நீங்கள் ஒரு நாளும் ஒருவரையும் சபியாதிருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் என்ன விரும்புகின்றார் என்பதை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு நாளும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சபிக்க கூடாது. அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் உறுதியாக நிற்கின்றீர்களா? உத்தமத்திலே உறுதியாக நில்லுங்கள் என்கின்ற காரியத்தில் நான் இந்த ஒரே ஒரு காரியத்தை எடுத்துக்காட்டாக உங்கள் மத்தியில் பேச விரும்புகின்றேன். உத்தமத்திலே என்கின்ற வார்த்தை கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் உறுதியாக நிற்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமானது என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சபிக்க கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேதத்திலே கட்டளையாக கொடுத்திருக்கின்றார். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி நீங்கள் சபியாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். வேதத்திலே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சபிக்க கூடாது என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயே தேவனாகிய கர்த்தர் அதை முக்கியத்துவப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். சிலர் சொல்லுவார்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆண்டவர் சபிக்க கூடாது என்பதை கொடுத்திருக்கின்றார் என்று. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை பாருங்கள். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகின்றேன். எண்ணாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 22:12. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கின்றேன். தேவனுடைய தீர்க்கதரிசி தான் பிலேயாம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொல்லுகின்றாரோ அந்த காரியத்தை கேட்டு நடக்கக்கூடியவன் தான் பிலேயாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிலேயாமினிடத்தில் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், தேவன் பிலேயாமை நோக்கி 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். நீ அவர்களோடே போக வேண்டாம், முதலாவது. 2வது, நீ அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் 2 கட்டளையை இதில் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. இதில் நடந்த சம்பவம் என்ன? எங்கு போக வேண்டாம் என்று சொன்னார், யாரை சபிக்க வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார் என்பதை இந்த சம்பவத்தை நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, எண்ணாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு அரசனாக இருக்கக்கூடிய பாலாக் என்கின்றவன் இப்பொழுது அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். தன்னுடைய ஆட்களிடத்தில் ஒரு காரியத்தை அவன் சொல்லுகின்றான். அதை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி
தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கின்றது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். எனக்கு எதிராக அந்த ஜனக்கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். எனக்கு அருமையானவர்களை, வந்திருக்க கூட்டம் என்னிலும் அதிக பலவான்கள் என்று அந்த அரசன் சொல்லுகின்றான். பாலாக் என்கின்றவன். வாசிக்கலாம். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறிய அடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தை தன் ஆட்களிடத்தில் சொல்லி பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசியினிடத்தில் அவன் அனுப்புகின்றான். பாலாக் என்கின்ற அந்த அரசன், மோவாபியருடைய அரசன், இவன் இப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகின்றான் என்பதை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். நீ வந்து, எனக்கு அருமையானவர்களே, அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். நீ வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை அவன் சொல்லுகின்றான். ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பது மட்டும் அதில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய இந்த காரியத்தில் ஜனங்களை சபிக்கும்படிக்கு பிலேயாமை அழைத்து அனுப்புகின்றான். இப்பொழுது அந்த ஆட்கள் பிலேயாமினிடத்தில் வருகின்றார்கள். வந்து அந்த காரியத்தை குறித்து சொல்லக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமினிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை அவனுக்கு சொல்லுகின்றார்கள். இதை பிலேயாம் கேட்கும் பொழுது என்ன சொல்லுகின்றான்? வாசிக்கலாம். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமினிடத்தில் தங்கினார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு ராஜா அழைக்கின்றான். ராஜா சொல்லுகின்றான், எனக்காக நீ வந்து இந்த ஜனக்கூட்டத்தை நீ சபிக்க வேண்டும். நீ சபிக்கும் பொழுது நான் அவர்களை எளிதில் நான் ஜெயித்து விடலாம் என்று சொல்லக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஒரே ஒரு காரியத்திற்காகவே தீர்க்கதரிசியை அழைக்கின்றான் இந்த பாலாக் என்கின்ற அரசன். நீ வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று. ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமானது என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? ராத்திரிக்கு இங்கே நீங்கள் தங்கியிருங்கள், என் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றாரோ நான் அதன்படி உங்களுக்கு சொல்லுவேன் என்று பிலேயாம் அவர்களுக்கு சொன்ன நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது தம் தீர்க்கதரிசியினிடத்தில் ஆண்டவர் தனக்கு பிரியமானதை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். வாசித்து பார்க்கலாம். தொடர்ந்து வாசியுங்கள். தேவன் பிலேயாமினிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். எல்லாவற்றையும் அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னை அந்த அரசன் அழைத்திருக்கின்றான், நீ போக வேண்டாம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது என்ன? ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லுகின்றார். நீ அங்கு போக வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அடுத்தது சொல்லுகின்றார், நீ அவர்களை சபிக்கவும் வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை இப்பொழுது இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன பின்பதாக அந்த காரியத்தில் இந்த தீர்க்கதரிசி உறுதியாக நிற்கின்றானா என்று பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நமக்கு வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார், அநேக கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதில் அவருக்கு பிரியமானது என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளில் இருந்து இந்த காரியம் நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அதன்படி நடப்பது தான் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானது. அப்படி நம்ம நடக்கக்கூடிய அந்த காரியத்தில்
உறுதியாக நிற்கின்றோமா? என கருமையானவர்களை, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கின்றோம், ஆனால் அதில் உறுதியாக நிற்கின்றீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். இந்த யோபு தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவனாக இருந்தான். வேதம் சொல்லுகின்றது, தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம பயப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அந்த கட்டளையின்படி அவன் தேவனுக்கு பயப்படக்கூடியவனாக, பொல்லாப்புக்கு விலகக்கூடியவனாக அவன் இருந்தான். அப்படிப்பட்டவன் தேவனுக்கு பிரியமான அந்த உத்தமத்திலே அவன் உறுதியாக நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் பிசாசானவனுடைய கண்கள் அவன் மீது விழுகின்றன. எனக்கு அருமையானவர்களே, எதற்காக அவன் அப்படி செய்தான் தெரியுமா? இவன் உத்தமத்தில் உறுதியாக நிற்கக்கூடாது. உத்தமத்தில் உறுதியாக நிற்பான் என்றால் தேவனாகிய கர்த்தர் அவனை கனப்படுத்துவார். அந்த உத்தமத்தில் அவன் நிற்கிறபடியினால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அந்த காரியத்தை தடுத்து நிறுத்துவதற்காகவே அவன் காரியத்தை செய்ய தொடங்குகின்றான். எனக்கு அருமையானவர்களே, நாமும் தேவனாகிய கர்த்தரோடு கூட நெருக்கமாகும் பொழுது, ஆண்டவருடைய வழியில் நடக்க தொடங்கும் பொழுது, அந்த காரியத்தில் நம்ம உறுதியாக நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? நிற்கிறேன் என்று சொல்லுகின்றவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகின்றது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். நிற்கிறேன் என்று, உறுதியாய் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன், நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீ எண்ணக்கூடிய நீ மிகுந்த எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன், என கருமையானவர்களே, உறுதியாய் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். வேதம் சொல்லுகின்றது, நிற்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய், நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் 2 பேதுரு 3:17 சொல்லுகின்றது, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதை விளக்கமாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2 பேதுரு 3:17 வாசிக்க கேட்போம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று. நீங்கள் உறுதியாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, நடக்கக்கூடிய காரியம் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். சாதாரணமான ஒரு காரியமாக நமக்கு தெரியலாம். அவன் கூப்பிடுகின்றான், அரசனாக இருக்கக்கூடியவன். பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ போக வேண்டாம் என்கின்ற காரியத்தை சொல்லுவது மட்டுமல்ல, நீ சபிக்க கூடாது என்றும் தேவனாகிய கர்த்தர் அவனிடத்தில் சொல்லுகின்றார். இப்பொழுது பிலேயாம் என்ன செய்கின்றான் என்றால், எல்லாவற்றையும் இந்த இடத்துல நேர்த்தியாக செய்யக்கூடியவனாக பிலேயாம் முதலில் இருந்ததை வேதம் விவரித்து சொல்லுகின்றது. எண்ணாகமம் 22வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள். முதலாவது வார்த்தை அவன் சொன்னது, உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள். நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், இந்த இடத்தில் பிலேயாம், தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய பிலேயாம், ஆண்டவர்
தனக்கு பிரியமானது என்ன என்பதை வெளிப்படுத்தின நேரத்தில் அதன்படியே நடப்பதில் அவன் தீவிரமாகத்தான் இருந்தான். முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் காணப்படவில்லை, உறுதியாகத்தான் நின்று கொண்டிருந்தான். அவன் அந்த ஆட்களை பார்த்து, நீங்கள் போய்விடுங்கள், உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு விடுகின்றான். அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த அரசனிடத்தில் சொல்லுகிறார்கள், அந்த தீர்க்கதரிசி வருவது கிடையாது, அவன் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது இந்த நேரத்தில் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானது இன்ன என்று அறிந்து அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்பொழுது தான், எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நடக்கக்கூடிய காரியத்தை வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். எந்த அரசன் முதலாவது தன் ஆட்களை அனுப்பினானோ, மறுபடியும் தன்னுடைய ஆட்களை அனுப்பி மறுபடியும் அவனை வற்புறுத்துகின்றான். நீ வந்து ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை வற்புறுத்துகின்றான். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல தான். எந்த காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமோ அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையோடு கூட நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் தேவனுடைய காரியத்தில் உத்தமமாக நிற்கும் பொழுது பிசாசானவன் வலை விரிக்க தொடங்குகின்றான். அவன் செய்வது என்ன? உங்களை எப்படியாவது அந்த வழியிலிருந்து விலகி விடுவதற்காக அவன் காரியத்தை செய்கின்றான். அந்த காரியத்தில் தான் வேதம் சொல்லுகிறது, எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, எச்சரிக்கையாக இருங்கள். எனக்கு அருமையானவர்களே, சில நேரத்தில் நாம் நினைப்போம், நம்ம லஞ்சம் வாங்கக்கூடாது என்று இருக்கும் பொழுது தான், எனக்கு அருமையானவர்களே, வேலை ஸ்தலத்தில் சிலர் சொல்லுவார்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது என்னை லஞ்சம் வாங்கும்படிக்கு கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உத்தமமாக இருக்கும் பொழுது நீங்கள் கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். அப்படி அந்த தவறான காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்கு நீங்கள் கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் வரதட்சணை வாங்குவது கிடையாது என்று. நீங்கள் தீவிரமாக அந்த காரியத்தில் நின்று கொண்டிருப்பீர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஊழியக்காரரே வந்து நின்று சொல்லுவார், நீங்க கேட்க வேண்டாம், அவர்களே உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொன்ன உடனே, ஊழியக்காரனே சொல்லிவிட்டானே என்று நீங்கள் அந்த காரியத்தில், எனக்கு அருமையானவர்களே, கேட்டு விடுவீர்கள். அந்த நேரத்தில் தான் உங்களுடைய உத்தமத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்குகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, அநேகர் சொல்லக்கூடிய காரியம், வேத வசனத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை அதிலிருந்து விலகச் செய்வதற்கு பிசாசானவன் யாரை பயன்படுத்துவான் என்றால், எனக்கு அருமையானவர்களே, யார் காரியத்தை சொல்லி உங்களை வற்புறுத்தினால் நீங்கள் அந்த காரியத்தை செய்வீர்களோ அவர்கள் மூலமாகவே உங்களை வற்புறுத்தி அந்த காரியத்தை செய்ய வைப்பான். எனக்கு அருமையானவர்களே, யோபு உத்தமத்தில் உறுதியாக இருக்கும் பொழுதுதான் அவனுடைய மனைவி வந்து நின்று சொல்ல காரியம் என்ன? இன்னும் உத்தமத்தில் உறுதியாக நிற்பீரோ? கர்த்தர் அவனை குறித்து கொடுத்த சாட்சி, உத்தமனாக நின்று கொண்டிருக்கிறான், உறுதியாக நின்று கொண்டிருக்கிறான் என்று. இப்பொழுது பிசாசானவன் எப்படி வலை விரிக்கிறான் என்பதை பாருங்கள். யோபுவினுடைய மனைவி வந்து ஒரு காரியத்தை சொன்ன உடனே, உத்தமத்தில் இன்னும் உறுதியாக நிற்கிறீரா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்கின்ற வார்த்தையில் கர்த்தரை பற்றி குறை சொல்லவும் தூஷிக்கும்படிக்கு அவள் சொன்ன நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, யோபுவினுடைய வாழ்க்கையில் என் மனைவி வந்து அந்த காரியத்தை சொன்னாலும் சரி, அந்த காரியத்தை நான் செய்வதில்லை என்று, எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அவன் உத்தமத்தில் உறுதியாக நின்று கொண்டிருப்பதில் தேவன் கொடுத்த சாட்சியை பாருங்கள். இப்பொழுது நான் சொல்லுகின்றேன், யோபுவினுடைய மனைவி வந்து சொன்னாலும் அந்த காரியத்துக்கு செவி சாய்க்காத யோபுவை பாருங்கள். இன்னொரு பக்கம் ஆதாமை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த மரத்தில் இருக்கக்கூடிய மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். மனைவியானவள் வந்து சொன்ன நேரத்தில்
ஆதாம் உத்தமத்தில் உறுதியாக நின்று கொண்டிருந்தானா? இல்லையே. எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்தில் அந்த நேரத்தில் இந்த காரியத்தை நம்ம செய்யலாமே. ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், புருஷனானாலும் மனைவியானாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதிலே தீவிரமாக இருக்க வேண்டும். அதை உத்தமத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். அப்படி நீங்கள் நிற்கும் பொழுது அநேக பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். பிரச்சனை வரத்தான் செய்யும். பிசாசானவன் அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யத்தான் செய்வான். கர்த்தருடைய நாமத்தினால் அந்த காரியத்தை எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவருடைய வசனத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது அநேக நேரத்தில் உங்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். நீ உத்தமத்தில் உறுதியாக நிற்காதபடிக்கு நீங்கள் அதை விட்டு விலகி விழுந்து போக வேண்டும் என்பதற்காக பல காரியங்கள் செய்யப்படும். அதே போலத்தான் இப்பொழுது பிலேயாமை பொறுத்தமட்டில் கர்த்தர் எந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானது என்பதை அறிந்து கொண்டவன், அவன் கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கின்றான். ராஜா அனுப்பின ஆட்களிடத்தில் சொல்லிவிட்டான், நீங்கள் போய்விடலாம், உங்களோடு கூட நான் வர முடியாது என்று. இந்த நேரத்தில் தான் அந்த பாலாக் என்கின்ற அரசன் மறுபடியும் இவனை வற்புறுத்தி காரியத்தை செய்கின்றான். எண்ணாகமம் 22வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பீலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் என்றார்கள். கருமையானவர்களே, இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஆட்களை அனுப்பி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவன் அந்த இடத்தில் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான் என்று வேதம் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் வந்து ராஜா உம்மை அழைக்கிறார் என்ற உடனே, எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்ன நினைக்கின்றோம்? உங்களை அழைக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, அழைப்பு வந்த உடனே ஓடக்கூடாது. கர்த்தருக்கு அந்த காரியம் பிரியமானதா இல்லையா என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை எந்த இடத்துக்கு போகச் சொல்லுகிறார் அங்கு தான் போக வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை வேதத்திலே கொடுத்திருக்கின்றார். இந்த இடத்தில் இப்பொழுது இந்த பாலாக் என்கின்ற அரசன் முன்னால அனுப்பின ஆட்களை காட்டிலும் அதிக கனவான்களான பிரபுக்களை அந்த இடத்துக்கு அனுப்புகின்றார். அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், ராஜா உம்மை மிகவும் கனம் பண்ணுவார் என்று சொல்லிவிட்டு, நீ வந்து அந்த ஜனங்களை எனக்காக சபிக்க வேண்டும் என்று ராஜா சொல்ல சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் வந்து சொன்னது ஜனங்களை சபிக்க வேண்டும், சபிக்க கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். அதுதான் அவருக்கு பிரியம் என்பதையும் அறிந்த பிலேயாம் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, 18வது வசனத்தை வாசிக்கலாம். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு, சின்ன காரியமோ பெரிய காரியமானாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. என்ன அழகாக சொல்லுகிறான் பாருங்கள். என் தேவனுடைய கட்டளையை நான் மீறக்கூடாது என்று இதுவரைக்கும் சொன்னவன், இதுவரைக்கும் உத்தமத்தில் உறுதியாக நின்று கொண்டிருந்த அவன், எனக்கு அருமையானவர்களே, ஒரு நிமிஷம் தள்ளாடத் தொடங்குகிறான். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. இந்த நேரத்தில் அவனை பொறுத்த மட்டில் நம்மை கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். மனசுக்குள்ளாக வாயினால ஒன்று சொல்லுவது, மனசுக்குள்ளாக இன்னொரு காரியத்தை நினைக்கின்றோமா? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வாயினால் பேசுவது ஒன்று, நீங்கள் மனதுக்குள்ளாக நினைப்பது இன்னொன்றாக இருக்கின்றதா? இந்த பிலேயாமனுடைய வாழ்க்கையில் உத்தமத்தில் உறுதியாக நிற்பேன் என்று வாயினால் சொல்லுகின்றான். அவனுடைய இருதயமோ, எனக்கு அருமையானவர்களே, வேதம் இந்த இடத்தில் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் அவனுடைய இருதய அறிந்திருந்தார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான். இந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் இருதயத்தை பார்க்கின்றார். இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது உத்தமத்தில் உறுதியாக நிற்பது
இருப்பது போல பேசிக் கொண்டிருந்தாலும் அவனுடைய இருதயமோ, எனக்கு அருமையானவர்களே, அது பாலாக்கை நோக்கி நடக்கத் தொடங்கி இருந்தது. ஏனென்றால் அவன் அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுகிறான் பாருங்கள், அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகத் தொடங்கியது என்பதற்கு அதுதான் அடையாளம். ஒரு வார்த்தை அவன் சொல்லுகின்றான், இந்த இடத்திலேயே அவர்களை திருப்பி அனுப்பி விட்டிருக்க வேண்டும். அவன் அப்படி சொல்லாதபடிக்கு என்ன சொல்லுகின்றான், வாசிக்கலாம். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை, கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கி இருங்கள் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இங்கே தங்கியிருங்கள். முதலாவது வந்த ஆட்களை தங்க வைத்த பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது வந்த ஆட்களை அவன் தங்க வைத்த பொழுது தேவனாகிய கர்த்தருடைய கோபம் பிலேயாமின் மீது இறங்கியது. காரணம் என்ன? நான் உனக்கு எனக்கு பிரியமானது என்ன என்பதை உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஜனங்களை சபிக்க கூடாது என்று நான் உனக்கு சொல்லிவிட்டேன். ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது பிலேயாமை பார்த்தார். எனக்கு அருமையானவர்களே, வாயினால் ஒன்று பேசிக்கொண்டு இருதயத்திலே நீங்கள் வேறு ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? வாயினால் கர்த்தரோடு கூட நெருக்கமாக இருப்பது போல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு ஆராதனை செய்து கொண்டு வெளியிலே ஒரு மாய்மாலக்காரனாக இருந்து கொண்டு இருக்கு உங்கள் இருதயமோ கர்த்தருக்கு தூரமாக இருந்து கொண்டிருக்கும் என்றால், எனக்கு அருமையானவர்களே, உத்தமத்தில் உறுதியாக நிற்க முடியாது. இந்த இடத்தில் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், பிலேயாமினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் உத்தமத்தில் உறுதியாக நிற்பது போல பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய ஒரே ஒரு செயல்பாடுகள், இன்னும் நீங்கள் இங்கே தங்கியிருங்கள் என்று சொல்லுகிறான் என்றால், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொல்லுவார்? ஏற்கனவே அவர் ஒரு காரியத்தை குறித்து சொல்லிவிட்டார் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தில் எந்தவித மாற்றமும் கொண்டு வருவது கிடையாது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று வேத வசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, இந்த இடத்தில் அவன் இப்படி சொல்லக்கூடிய அந்த காரியம் பாலாக் என்கின்ற அரசனுக்கு பின்னால் அவன் மனம் போகத் தொடங்கிவிட்டதை அறிந்த கர்த்தர், அதனால தான் அவன் அவர்களை இருக்கச் சொல்லி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கட்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள், வாசிக்கலாம். இரவிலே தேவன் பிலேயாமினிடத்தில் தேவன் வந்து ஏன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ன ஒன்றுமே கேட்கவில்லை. எனக்கு அருமையானவர்களை என்ன சொல்லுகிறார், வாசிக்கலாம். அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. எனக்கு அருமையானவர்களே, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து கூட போ. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்த 2 கட்டளை. ஒன்று, நீ போகக்கூடாது. 2வது, சபிக்க கூடாது. 2 கட்டளைகளை அவனுக்கு கொடுத்திருந்தார். இந்த 2 கட்டளைகளை முதலாவது கொடுத்திருந்தபடியே முதலாவது அவன் நடந்தான். உத்தமத்தில் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். இப்பொழுது அந்த உத்தமத்தில் உறுதியாக நிற்கக்கூடியவன் விலகி விழுந்து போகும்படிக்கு பிசாசானவனுடைய சூழ்ச்சியை பாருங்கள். மறுபடியும் அந்த பாலாக் என்கின்றவன் தன் ஆட்களை அனுப்பி அவனை வற்புறுத்தின நேரத்தில் அவனுக்குள்ளாக மனதுக்குள்ளாக ஒரு ஆசை இப்பொழுது அந்த பாலாக்கு பின்னாக போகத் தொடங்கினான். எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன? தேவனாகிய கர்த்தர் அந்த 2 கட்டளைகளில் போகக்கூடாதுன்னு சொன்ன தேவனாகிய கர்த்தர், உனக்கு விருப்பம் இருக்கின்றதல்லவா, நீ போ. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தானே போகச் சொல்லுகிறார் என்று புறப்பட்டு போனோம் என்றால் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு எதிரியாக தேவனாகிய கர்த்தர் வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் நான் ஒரே ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் போன்னு சொன்னவர். 2வது காரியம், முதலாவது நான் சபிக்க கூடாது என்று சொன்னேன், மறுபடியும் சொல்லுகிறேன், நீ புறப்பட்டு போகலாம், ஆனால் சபிப்பதற்கு உனக்கு அனுமதியே கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, எதற்காக போக சொன்னார் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, நான் உன்னை போக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ போக பிரியப்பட்டபடியினால் நீ போகலாம். நீ போகலாம் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய நேரத்திலும் ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ போனாலும் நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தையை மட்டுமே சொல்ல வேண்டும். அப்படி என்றால்
சபிக்கக்கூடாது, அவர்களை ஆசீர்வதிக்கவே வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் அந்த கட்டளையை கொடுத்து அவனை அனுப்புகின்றார். என கருமையானவர்களே, எப்பொழுது உத்தமத்தில் உறுதியாக நிற்கவில்லையோ, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் உத்தமமாக இல்லையோ, நடக்கக்கூடிய காரியம் என்ன என்பதை வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். அதில் வேதம் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் எண்ணாகமம் அதே அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இவன் அதன் பின்பதாக போகின்றான். போன நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று மனுஷன் உங்களை அழைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, மனுஷன் உங்களை அணைத்து நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான் என்று மனுஷனை நம்பி, மனுஷன் உங்களை உயர்த்துவான் என்று சொல்லி மனுஷனை நம்பி நீங்கள் போவீர்கள் என்றால் இங்கு என்ன நடக்கும் என்பதை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, எந்த பாலாக் என்கின்ற அரசன் இவனை அழைத்தானோ அவன் இப்பொழுது பார்க்கின்றான், வந்த நேரத்தில் இவன் இந்த தீர்க்கதரிசியாகிய பிலேயாம் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்த உன்னை இவனால் தாங்க முடியவில்லை. உன்னை அந்த ஜனங்களை சபிப்பதற்காகவே நான் உன்னை அழைத்தேன். ஆனால் நீயோ அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தபடியினால் உன் இடத்துக்கு ஓடிப்போ. என கருமையானவர்களே, எப்படி சொல்லுகிறான் என்பதை பாருங்கள். உன் இடத்துக்கு ஓடிப்போ என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணாகமம் 24வது அதிகாரம், எண்ணாகமம் 24வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோட கைதட்டினான் என்று வேதம் சொல்லுகின்றது. வாசிக்கலாம். பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன், சபிப்பதற்காக நான் உன்னை அழைத்தேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். ஆண்டவராகிய கர்த்தர், எனக்கு அருமையானவர்களே, பிலேயாம் அந்த ஜனங்களை சபிக்க கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. ஆண்டவராகிய கர்த்தருடைய அன்பை பாருங்கள். தம்முடைய பிள்ளைகளை இன்னொருத்தர் சபிப்பதற்கே தேவனாகிய கர்த்தர் அனுமதிப்பதில்லை. வாசிக்கலாம். ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன் இடத்துக்கு நீ ஓடிப்போ. என்ன வார்த்தை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு இடத்துக்கு போகக்கூடாது என்று சொன்னால் போகக்கூடாது. கர்த்தர் ஒரு இடத்துக்கு போன்னு சொன்ன அந்த இடத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும். என கருமையானவர்களே, ஏன் போகக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார் என்பது இப்பொழுது தான் அவனுக்கு புரிந்திருக்கும். என கருமையானவர்களே, நீ அந்த இடத்துக்கு போக வேண்டாம். காரணம், நீ அங்கு செல்லுவாய் என்றால் அங்கு உனக்கு மதிப்பு இருக்காது, அங்கு நீ கனப்படுத்தப்பட மாட்டாய், நீ அங்கு வெட்கத்தோடு கூட தான் நீ திரும்புவாய் என்று தேவனாகிய கர்த்தர் அறிந்தபடியினால தான் அங்கு போக வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். 11வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன் இடத்துக்கு நீ ஓடிப்போ, உன்னை மிகவும் கனமண்ணுவேன் என்றேன், நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான். எனக்கு அருமையானவர்களே, நான் உன்னை கனப்படுத்தும்படிக்கு விரும்பினேன், ஆனால் கர்த்தர் நீ கனமுடியாதபடிக்கு தடுத்தார் என்று அவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த பாலாக் என்கின்ற இந்த அரசன் கர்த்தரை காட்டிலும் தன்னை ஒரு பெரியவனாக நினைத்து கொண்டிருந்த அந்த காரியத்தை வேதம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்டவர்கள், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களை, தேவனாகிய கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், ஒரு தீர்க்கதரிசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் போக அனுமதி கொடுப்பாரா? என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்தில் செய்த ஒரு காரியத்தை பாருங்கள். இந்த பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசி உத்தமத்திலே கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அவனை மறுபடியும் வற்புறுத்தின நேரத்தில், இந்த காரியத்தில் ஏன் உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி வற்புறுத்தின நேரத்தில் அவன் அதை விட்டு விலகி போகும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உத்தமத்துக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போனான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? நான் ஆசிரியராக பணியாற்றிய நேரத்தில் ஒரு நாள் நாங்கள் எக்ஸாமினேஷன் டியூட்டி அன்றைக்கு
நாங்கள் எல்லாம் டியூட்டி முடிந்து எங்களுடைய ஸ்டாஃப் ரூமுக்கு நாங்கள் வந்த பொழுது ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை குறித்து கொடுத்த சாட்சி எங்களை ஆச்சரியப்பட வைத்தது. அவர் சொன்னார், இன்றைக்கு நான் ஒரு கிளாஸுக்கு நான் போனேன். மாணவர்கள் எல்லாம் எக்ஸாம் எழுதும்படிக்கு அவர்கள் காத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கொடுத்தேன். அவர்கள் எழுத தொடங்கினார்கள். ஒரு மாணவன் மாத்திரம் 1 மணி நேரத்தில் எழுதி முடித்து விட்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தான். 3 மணி நேரம் அந்த எக்ஸாம் எழுத வேண்டும். 1 மணி நேரம் எழுதிவிட்டு அவன் அமைதலாக இருந்த பொழுது நான் பக்கத்தில் போய், எப்பா என்ன உன்னுடைய பேப்பரை கொடு என்று கேட்டேன். அதை வாங்கி இவர் பார்த்த பொழுது அவன் எழுதியிருக்கக்கூடிய அந்த கேள்விகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்தார். எப்பா இதில் நீ கொஞ்சம் கேள்விகளுக்குத்தான் பதில் எழுதியிருக்கின்றாய், இது நீ பாஸ் பண்ண முடியாது என்று கேட்ட நேரத்தில் அவன் சொன்னான், சார் எனக்கு தெரிந்ததை நான் எழுதிவிட்டேன், இனிமேல் இருக்கக்கூடிய காரியம் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, நான் படித்ததை இதில் நான் எழுதியிருக்கிறேன். அப்பொழுது அவர் சொன்னார், நீ படித்ததை எழுதியிருக்கின்றாய், ஆனால் இது பாஸ் வாங்க முடியாதேப்பா என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நீ பக்கத்தில் இருக்கக்கூடியவனை பார்த்து கூட ஏதாவது ஒன்று எழுதிக்கொள், நான் ஒன்றும் கண்டுகொள்ள மாட்டேன் என்று அவர் சொன்ன நேரத்தில் இவன் சொன்னான், சார் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், எனக்கு என்ன மார்க் வருதோ அது மட்டும் எனக்கு போதும், நான் யாரையும் பார்த்து நான் காப்பி அடிப்பது கிடையாது என்றவன் சொன்ன அந்த காரியத்தை கேட்டவுடனே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த காலத்திலும் இப்படி ஒரு மாணவனா என்று. எனக்கு அருமையானவர்களே, யோபுவை குறித்து தேவனாகிய கர்த்தர் கொடுத்த சாட்சியை போலவே நீ இந்த காரியத்தில் ஏதாவது பக்கத்தில் இருக்கிறவரிடத்தில் கேட்டுக்கூட நீ எழுதிக்கொள், பார்த்து கூட எழுதிக்கொள் என்று சொல்லி அவனை இந்த நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, உத்தமத்திலே உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றான். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் உத்தமமாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உங்களுக்கு சோதனை வரும். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் உங்களை சோதிக்கும்படிக்கு பிசாசானவன் பல விதங்களில் வலை விரிக்கலாம். இந்த மாணவன் சொன்னான், நான் ஃபெயிலானா கூட பரவாயில்ல சார், எனக்கு அப்படி எழுதி ஒரு மதிப்பெண்கள் எனக்கு தேவையில்லை என்று அவன் சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, அவனை குறித்து ஒரு ஆசிரியர் வந்து சொன்ன சாட்சி, இப்படிப்பட்ட ஒரு மாணவனை நாங்கள் பார்த்ததே இல்லையே என்று. எனக்கு அருமையானவர்களே, நான் அந்த மாணவனை சந்தித்த நேரத்தில் அவன் என்னிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்றால், எனக்கு தெரிந்ததை நான் எழுதுவேன் சார், எனக்கு தெரியவில்லை என்றால் நான் ஒரு நாளும் மற்றவர்கள் எனக்கு உதவி செய்தால் கூட அந்த உதவியை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அவன் சொன்ன அந்த பையனுடைய வாழ்க்கையில், எனக்கு அருமையானவர்களே, உத்தமத்திலே உறுதியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அவன் சில வேளைகளில் எக்ஸாமினேஷனில், கிளாஸில் நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷனில் எல்லாம் அவன் ஃபெயிலாகி இருந்தாலும் ஆனுவல் எக்ஸாம் வரக்கூடிய நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, அவன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணி அவன் வெளியே போனதை நாங்கள் பார்க்க முடிந்தது. மாத்திரமல்ல, காலேஜில் அவனுக்கு இடம் கிடைத்தது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். அவனுக்கு தேவனாகிய கர்த்தரே உதவி செய்தார். உத்தமனாக ஒரு மனுஷன் இருக்கிறான் என்றால் வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக நின்று அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கர்த்தரோடு கூட நம்ம நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நீங்கள் அநேக காரியத்தில், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் நீங்கள் உத்தமமாக நின்று கொண்டிருக்கும் பொழுது உங்களை வலி விலகச் செய்யும்படிக்கு அநேகர் உங்களிடத்தில் வந்து இந்த காரியத்தை நீங்க செய்யலாமே, இது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தானே சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது நீங்களும் அந்த காரியத்தை செய்யும்படிக்கு அதற்கு இடம் கொடுத்து வருகின்றீர்களா? அல்லது எனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நான் என் உத்தமத்தில் உறுதியாக நிற்பேன் என்று சொல்லுகின்றீர்களா? உத்தமத்தில் உறுதியாக நிற்கும் பொழுது நான் சொல்லுகின்றேன், இழப்புகளை சந்திப்பீங்க. யோபுவை போல இழப்புகளை சந்திக்கலாம். உங்க வாழ்க்கையில வேதனையின் வழியாக நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றேன், உன் உத்தமத்துக்கென்று தேவனாகிய கர்த்தர் ஒரு பரிசை வைத்திருக்கின்றார். உத்தமத்தில் உறுதியாக நில்லுங்கள். யார் உங்களை வந்து கட்டாயப்படுத்தினாலும், எப்படி இந்த பிலேயாமை பாலாக்கு வந்து கட்டாயப்படுத்தின நேரத்தில் அவன் தன்னுடைய உறுதியிலிருந்து விலகி அவன் பின்னால் போன பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த வேதனையான காரியத்தை நம்ம தியானித்தோம். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையில் உண்மையும் உத்தமமாக இருந்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில் மனைவி வந்து நின்று சொன்னால், இன்னும் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டவன், எனக்கு அருமையானவர்களே,
தான் உத்தமத்தில் உறுதியாக நிற்பேன் என்பதற்கு அடையாளமாக கர்த்தருடைய கையில் நன்மையை பெற்ற நான் தீமையும் பெற வேண்டாமா என்று ஒரு வார்த்தையை சொல்லி மனைவியை அப்படியே அமைதலாக்கினான். என கருமையானவர்களே, நான் உத்தமத்தில் உறுதியாக நிற்பேன் என்று சொல்லி யோபுவினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த சாட்சியை காப்பாற்றினபடியினால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம். என கருமையானவர்களே, யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக கொடுத்து தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகின்றது. வாசிக்க கேட்போம். யோபு 42:10 வாசியுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கருமையானவர்களே, இதுதான் உத்தமத்துக்கான ஆசீர்வாதம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கென்ற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர், நீ உத்தமத்தில் உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றீர்களா? கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் நீங்கள் உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றீர்களா? அநேக வேளைகளில் அதன் நிமித்தம் இழப்புகள் ஏற்படலாம், சில நேரத்தில் அவமானங்கள் வரலாம். கர்த்தருக்காக அது எல்லாவற்றையும் சகித்து கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் உத்தமத்துக்கென்று தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அநேக வேளைகளில் இழப்புகளை நீங்கள் சந்தித்தவர்களாக நின்று கொண்டிருக்கின்றீர்களா? இந்த மாதத்தின் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்தபடியினால் இழப்புகளையும் வேதனைகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உத்தமத்தில் உறுதியாக நின்று கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய கர்த்தர், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கின்ற வசனத்தின்படி நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் உத்தமத்துக்கென்று உள்ள பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். அப்பொழுது உங்கள் இருதயம் மகிழும். யாரெல்லாம் உங்களை குறைத்து பேசினார்களோ, எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் வந்து நின்று கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார், உன் உத்தமத்துக்கு தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி உங்களை குறித்து சொல்லுவார்கள். எந்தெந்த காரியத்தில் எல்லாம் யோபுவுக்கு இழப்பு ஏற்பட்டதோ அந்த இழப்புகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஈடுகட்டினார். அதற்கு ஒரே காரணம், அவன் உத்தமத்தில் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் உத்தமத்தில் உறுதியாக நிற்கும்படிக்கு தீர்மானம் எடுப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? உத்தமத்தில் உறுதியாக நில்லுங்கள். நீ உறுதியாக நில்லுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகின்றார். யோபு உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறான் என்று ஆண்டவர் கொடுத்த சாட்சியை போல நம்மை குறித்தும் அவர் சாட்சி கொடுப்பாரா? ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்யட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்யட்டும் என்று சொல்லி உங்களை தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்தருளுவார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீங்க கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே,
ஆருயிரே அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. ஏசப்பா, ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் உறுதியாக நிற்க வேண்டும் என்று, உத்தமத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே, எங்களிடத்தில் நீ எதிர்பார்க்கின்ற காரியம், உங்களுக்கு பிரியமான காரியத்தில் நாங்கள் உறுதியாக நிற்கட்டும் ஐயா. என்ன பிரச்சனைகள் வேதனைகள் வந்தால் அந்த உறுதியிலிருந்து நாங்கள் விலகிவிடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளிலும் எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தரை உத்தமத்தில் உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றார்களோ, இந்த யோபுவை போல இழப்புகளையும் வேதனைகளையும் சந்தித்து தன் உத்தமத்தில் உறுதியாக நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் தாமே அதற்கான பலனை நீர் கட்டளையிடுவீரே. எப்படி யோபுவினுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை உத்தமத்தில் உறுதியாக நின்றதற்கான பலனை கட்டளையிட்டீரோ, அதே போல இரட்டிப்பான பலனை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் அதை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் மகிழ பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். உடைய கிருபை ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குடும்பத்தினரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். ஆண்டவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.